ஆக்சலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன் ஆஃப் எ கார் வந்து ஃப்ரிக்ஷன்னால என்னது, இது ஃப்ரிக்ஷனில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அதுலேயே இப்போ வந்து என்ன பார்க்குறோம், அதில் பார்த்தது வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ஏ மேக்ஸிமம் என்னது, ஏ மேக்ஸிமம் வந்து மியூ எம்ஜி, ஏன்னா அது ஹரிசாண்டல் பிளேன் இல்லையா, ஹரிசாண்டல் ரோடுங்கிறதுனால மியூ எம்ஜி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இப்போ இன்க்ளைன்டு பிளேன் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பிளேனில் பார்க்கும்பொழுது இது தீட்டானா இது என்னது, இது வந்து எம்ஜி வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். ஸோ இதுவும் தீட்டா, ஸோ இது எம்ஜி காஸ் தீட்டா, இது வந்து எம்ஜி சைன் தீட்டா. இப்போ இந்த எம்ஜி சைன் தீட்டாவை நம்ம ஒன்றுமே டச் பண்ண முடியாது, இது இருக்கும். இப்போ நம்ம இதுலேயே நிறைய கேசஸ் இருக்கும். இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வாட் இஸ் த கண்டிஷன் இன் விச் கார் கேன் பி ஆக்சலரேட்டட், அப்போ நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இந்த வந்து எம்ஜி சைன் தீட்டா எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் இருக்கும். பட் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன் வந்து இட் கேன் பி அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். கரெக்டாக? அப்வர்டு ஃப்ரிக்ஷனும் வரும் ஆர் டவுன்வர்ட் ஃப்ரிக்ஷனும் வரும், ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மோஷன். ஸோ அப்வர்டு ஃப்ரிக்ஷன் எப்போ வரும், அப்வர்டு ஃப்ரிக்ஷன் வேணும்னா நமக்கு வந்து ஆக்சலரேட்டர் இது பண்ணணும். கரெக்டாக நம்ம மேலே மூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அப்போ வந்து ஆக்சலரேட்டர் இது பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் என்ன இருக்கும், இட் இஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன், அதனால் ஃப்ரிக்ஷன் வந்து அப்வர்ட் இருக்கும். ஸோ இப்போ கீழே இப்போ என்ன ஆகும், இப்போ டவுன்வர்டு ரிட்டார்டேஷன் இல்லையா, ஸோ ரிட்டார்டேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரேக்ஸ் அப்ளை பண்ணினோம்னா ரிட்டார்டேஷன் வரும். சரியா? ஸோ இப்போ இந்த டைமில் என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன், டவுன்வர்டு ஃப்ரிக்ஷன் இருக்கும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்கே வந்து ஆக்சலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன் டியூ டு கார் தான் நம்ம பார்க்குறோம், சரி டியூ டு ஃப்ரிக்ஷன் பார்க்குறோம். ஃப்ரிக்ஷனால் வரக்கூடிய ஆக்சலரேஷனும் ரிட்டார்டேஷனும் தான். நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பற்றி பேசுகிறேன். ஓகேங்களா? இப்போ ஆக்சலரேட்டர், இப்போ நீங்கள் ஆக்சலரேட்டர் ப்ளஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், சல்லுன்னா கார் வந்து எம்ஜி சைன் தீட்டா கீழே கொண்டு வந்துடும். ஆனால் நான் ஆக்சலரேட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன கண்டிஷன் பார்க்க போகிறோம், மூவிங் அப் வித் வெலாசிட்டி வி, ஃபர்ஸ்ட் கேஸ். இதுலேயே நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ மூவிங் அப் வித் வெலாசிட்டி வி தான் பார்க்குறோம். ஸோ மூவிங் அப் வித் வெலாசிட்டி வினா நான் மேலே மூவ் பண்ணணும், ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் ஆக்சலரேட்டர் ப்ரெஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும், நான் அப்போர்டு ஃப்ரிக்ஷன் வரும். அந்த ஃப்ரிக்ஷன்னால நான் மேலே போவேன், ஏன்னா எம்ஜி சைன் தீட்டா கீழே இழுக்குது, இந்த ஃப்ரிக்ஷன் வந்து மேலே இழுக்கும். அப்போ எனக்கு வந்து நமக்கான இன்க்ளைன்டு பிளேனில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் என்னப்பா இருக்கும், எஃப்எஸ் மேக்ஸிமம் என்னது, மியூ இன்ட்டு ஆர். இங்கே ஆர் என்னது, நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் எவ்வளவு, எம்ஜி காஸ் தீட்டா. அப்படின்னா மியூ இன்ட்டு எம்ஜி காஸ் தீட்டா தான் என்னது நமக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனே. மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் பார்க்கலாம். இப்போ ஆக்சலரேஷன் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் நெட் ஃபோர்ஸ் வேணும். நெட் ஃபோர்ஸ் என்னப்பா, சி ஃபிட் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் என்னது, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஆனால் நான் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறேன். அப்போ எனக்கு நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்குது, மேலே அப்வர்டு, ஏன்னா ஆக்சலரேட்டர் ப்ரெஸ் பண்ணதுன்னா அப்வர்டு ஃப்ரிக்ஷன். அப்வர்டு ஃப்ரிக்ஷன் வந்து எங்கே இருக்குது, எவ்வளவு, இந்த டைரக்ஷனில். ஸோ எஃப் மேக்ஸிமம், ஏன்னா மேக்ஸிமம் மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா. எம்ஜி சைன் தீட்டா எப்பவுமே கீழே இருக்கும் இல்லையா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணினீங்கன்னா ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க ஈக்குவேஷன் 1ல். மியூ எம்ஜி காஸ் தீட்டா மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா, எல்லா டேர்ம்லையும் எம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் இஸ் மியூ ஜி காஸ் தீட்டா மைனஸ் ஜி சைன் தீட்டா. இதுதான் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கொடுக்கக்கூடியது. மினிமம் ஆக்சலரேஷனோ மினிமம் ரிட்டார்டேஷனோ ஜீரோன்னு வச்சுக்கலாம், ஏன்னா அப்போர்டு ஃப்ரிக்ஷன். அப்போ அது வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஓகே, இது நெட் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். இப்போ மினிமம் வேணும்னா என்ன பண்ணணும், மினிமம் ரிட்டார்டேஷன். நெக்ஸ்ட் என்னப்பா, நமக்கு மினிமம் ரிட்டார்டேஷன் வேணும். இது புரிஞ்சுது இல்லையா. ஸோ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் வேணும்னா நமக்கு கண்டிஷன் வேறு எழுத மறந்துருக்கேன் பாருங்க. இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருந்தால் தான் என்ன இருக்கும், மேலே போக முடியும். இல்லைன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், எம்ஜி சைன் தீட்டா கீழே தள்ளி கொண்டு வந்துடும். அப்போது நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எம்ஜி சைன் தீட்டாவோட ஜாஸ்தி இருந்தால் தான் நம்ம மேலேயே மூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே கண்டிஷன் என்ன ஆகிடும், இங்கே வந்து மியூ எம்ஜி காஸ் தீட்டா மஸ்ட் பி கிரேட்டர் தென் எம்ஜி சைன் தீட்டா, தென் ஒன்லி யூ கேன் ஆக்சலரேட் அப்வர்ட்ஸ். புரிஞ்சுதா. ஃப்ரிக்ஷனால எவ்வளோ ஆக்சலரேட் பண்ண முடியும், மேக்ஸிமம் ஆக்சலரேஷன், இது வந்து மியூ ஜி காஸ் தீட்டா மைனஸ் ஜி சைன் தீட்டா. இது ஃப்ரிக்ஷனால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். புரிஞ்சுதா. ஸோ மினிமம் ரிட்டார்டேஷன் இப்போ பார்த்தோம்னா, அதாவது நெகட்டிவ் டைரக்ஷனில் பிரேக் அப்ளை பண்ணும் பொழுது அப்போ என்ன இருக்கும், அது வந்து வில் பி ஜீரோ. ஏன், அப்வர்டு ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கும்,
when upward friction mg sin theta F minus mg sin theta தான் net force. கரெக்டா? இப்போ friction வந்து mg sin thetaக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா when friction is equal to mg sin theta, that time what will happen? F net will be 0. ஸோ அதனால் minimum retardation வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். acceleration or retardation, நம்ம retardation பார்த்தோம்னா 0 ஆகிடும். ஏன்னா when F equal to mg sin theta. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்னது? மேக்ஸிமம் ரிட்டார்டேஷன் பார்க்கணும். மேக்ஸிமம் ரிட்டார்டேஷனும் வந்து ஈஸி தான். ரிட்டார்டேஷன் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், ரிட்டார்டேஷன் கால்குலேட் பண்ணலாம். ஏன்? when you apply brake. இதே டயக்ராம் பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து தீட்டா, இது வந்து வெஹிக்கிள், நீங்கள் அப்வர்டு மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும்? உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே வரும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டவுன்வேர்டில் இருக்கும். சரியா? இப்போ வந்து ஆல்ரெடி எம்ஜி சைன் தீட்டாவும் டவுன்வேர்டு இருக்குது, ரெண்டு ஃபோர்ஸ் டவுன்வேர்டில் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு? டவுன்வேர்ட் ஃபோர்ஸ். இப்போ மேக்ஸிமம் ரிட்டார்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா நெட் ஃபோர்ஸ் வேணும். நெட் ஃபோர்ஸ் என்னப்பா? ரெண்டுமே டவுன்வேர்டில் இருக்குது, எஃப் நெட். ஸோ எஃப் நெட் ஈக்குவல் டு, இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? திஸ் இஸ் ஃப்ரிக்ஷனும் இருக்குது, எம்ஜி சைன் தீட்டா, ரெண்டு ஃபோர்ஸுமே டவுன்வேர்டில் இருக்குது. எஃப் நெட் எவ்வளோப்பா? மாஸ் இன்ட்டு மேக்ஸிமம் ரிட்டார்டேஷன். அதையும் நான் ஏன் மேக்ஸிமம்னே எடுத்துக்கிறேன். ரிட்டார்டேஷனுங்கிறது நெகட்டிவ் ஆக்சலரேஷன் தான் இன் டவுன்வேர்ட் டைரக்ஷன். நம்ம இங்கே வந்து டவுன்வேர்டில் பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ நம்ம இப்போ என்னது? டவுன்வேர்ட் ஃபோர்ஸ். இது எஃப் வந்து என்னது? எஃப் ஈக்குவல் டு, நீங்கள் நல்லா பாருங்கள், மேக்ஸிமம் டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் வந்து என்னது? நியூ எம்ஜி காஸ் தீட்டா ப்ளஸ் எம்ஜி சைன் தீட்டா. எகெயின் எம் எல்லா இதுலேயும் இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் என்னது? நியூ ஜி காஸ் தீட்டா ப்ளஸ் ஜி சைன் தீட்டா. இங்கே அடிஷன் வரும், அங்கே சப்ட்ராக்ஷன் வரும், அவ்வளோதான். சரியா? இது வந்து மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து டவுன்வேர்டில் ஆக்ட் பண்ணும்பொழுது நமக்கு மேக்ஸிமம் ரிட்டார்டேஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்னது? நீங்கள் இப்போ மேலே போயிட்டுருக்கீங்க. அதை ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. நாம் மேலே போக ட்ரை பண்ணுறோம், ஆனால் ஃப்ரிக்ஷன்னால் நமக்கு ஆக்சலரேஷன் எவ்வளோ கிடைக்கும்? நம்ம வந்து மியூஜி காஸ் தீட்டா மைனஸ் சி ஜி சைன் தீட்டா வரைக்கும் நமக்கு ஃப்ரிக்ஷன் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு மேலே நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ அதே மாதிரி மினிமம் ரிட்டார்டேஷன் வந்து என்னது? 0. பட் மேக்ஸிமம் ரிட்டார்டேஷன் வேணும் அப்படின்னா மேலே போகும்போது நெகட்டிவ் ஆக்சலரேஷன் வேணும்னா அப்போ அது எவ்வளோ இருக்கும்? மியூஜி காஸ் தீட்டா ப்ளஸ் ஜி சைன் தீட்டா. இந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னது? டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கொஷின். இது ஒரு கான்செப்ட், சின்ன கான்செப்ட். இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுனால நமக்கு காரில் எவ்வளோ கிடைக்குங்கிறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மினிமம் ரிட்டார்டேஷன், மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் இதாயிடுச்சு. வாட் இஸ் த கண்டிஷன் இன் விச் கார் கேன் பி ஆக்சலரேட்டட்? கார் கேன் பி ஆக்சலரேட்டட் அப்வர்ட். மியூ எம்ஜி காஸ் தீட்டா இஸ் கிரேட்டர் தென் எம்ஜி சைன் தீட்டா. சரி, இப்போ லெஸ்ஸுன்னா என்ன மேம்? இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செங்குத்தான ஸ்டீப் இருக்குது, அதாவது ஸ்லோப் வந்து ஸ்டீப்பராக இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து போக முடியுமாப்பா? நீங்கள் எவ்வளவு தான் ஆக்சலரேட்டர் ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளால் மேலே போகவே முடியாது. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? ஃப்ரிக்ஷன்னால் கிடைக்கக்கூடிய ரிட்டார்டேஷனும் ஆக்சலரேஷனும் நமக்கு கிடைக்காது. சரியா? நீங்கள் எப்போ வந்து மேலே போக முடியும்? when mu mg cos theta is greater than mg sin theta. ஓகே? இப்போ when mg sin theta is greater than mu mg cos theta, okay, that time acceleration is not possible. இதை நீங்கள் சம் போடும் பொழுது கொஞ்சம் இதை பார்த்துட்டிங்கன்னா நல்லது. இந்த ஒரு கண்டிஷன் செக் பண்ணியே ஆகணும். புரியுதா? ஸோ இது வந்து இன்க்ளைன்டு பிளேனில் பார்த்தோம்னா ஏ மேக்ஸிமம் வந்து என்னது? ஏ மேக்ஸிமம் மியூ ஜி. ஓகே, சாரி, இது ஹரிசானல் பிளேனா, ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ். ஹரிசானல் பிளேனில் ஏ மேக்ஸிமம் மியூ ஜி. அண்ட் இன்க்ளைன்டு பிளேனில் நம்ம ஒரு கண்டிஷன் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் சொல்லி தரப்போம். மூவிங் அப் வித் வெலாசிட்டி. ஓகே, வி மேலே போகும்பொழுது என்ன ஆகும்? நமக்கு இதுக்கு கண்டிஷன் இருக்குது. ஓகே, மியூ எம்ஜி காஸ் தீட்டா மஸ்ட் பி கிரேட்டர் தென் எம்ஜி சைன் தீட்டா. இதை நீங்கள் வந்து எம்எம் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஜியும் கேன்சல் ஆகிடும், எம்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ மியூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் tan theta. If mu is greater than tan theta, coefficient of friction is greater than tan theta, that time what will happen? The car can move up. Angle of repose இல்லையா? mu equal to tan theta னா என்ன ஆகும்? It will be in the verge of sliding down. அதுதான் angle of repose. இது mu should be greater. அப்போ தான் மேலே போகிறதுக்கு முடியும். ஸோ ரிட்டார்டேஷன் வந்து என்னது? ரிட்டார்டேஷன் வந்து நம்ம
மியூ எம்ஜி காஸ் தீட்டா மேக்ஸிமம் ஏ மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தோம், மியூ ஜி காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, ரைட்டா? இது வந்து மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். மேக்ஸிமம் ரிட்டார்டேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம், அது மியூ ஜி காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. இதை மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ் செய்யும் பொழுது மொத்தம் 5 ஸ்டெப்பு தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எம்ஜி சைன் தீட்டாவை மறக்காமல் எழுதிடணும். இதில் ஒன்றுமே நம்ம டச் பண்ண முடியாது. தென் ஃப்ரிக்ஷனை டிசைட் பண்ணணும். ஃப்ரிக்ஷன் வந்து அப்பா ஆர் டவுனா. ஃப்ரிக்ஷன் அப்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும், ஃப்ரிக்ஷன் டவுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் இதுலேயே வந்து பி என்னது, ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அது எவ்வளோ தூரம் வருது, 0 to mu mg cos தீட்டான்னு பார்த்தோம் இல்லையா? இன்க்ளைன்டு பிளேனில் 0 to mu mg cos தீட்டா தான் ஃப்ரிக்ஷன் ரேஞ்ச் இன் இன்க்ளைன்டு பிளேன். ஓகேயா? இதை எழுதிக்கணும். நாம வந்து இது வந்து தேர்ட் என்னது, நாம வந்து மூவிங் அப் ஆர் டவுன் பார்க்கணும். சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். நான் ஒரு கேஸ் நடத்தலாம், ஆனால் விதவிதமாக வரும். நாம இந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு போகணும். மூவிங் அப் ஆர் டவுன். இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிக்கிறது என்னது, இப்போ வந்து செங்குத்தாக இருந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் ஸ்டீப்பர் எதுனா நம்மளால ஆக்சலரேஷன் நாட் பாசிபிள். ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே பார்த்துடணும். அப்படின்னா ஜஸ்ட் நாட் பாசிபிள்னு எழுதிட்டு போயிடலாம். ஓகேயா? நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட் கண்டிஷன் என்னது, நீங்கள் ஆக்சலரேட் பண்ணணுமா ரிட்டார்ட் பண்ணணுமா, ரெண்டும் வேற வேற இல்லையா? இது நெகட்டிவ் டைரக்ட் ஆக்சலரேஷன், இது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். இது சொல்லும்பொழுது ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஆக்சலரேஷன் ரிட்டார்டேஷன் பார்க்கும்பொழுது ஆக்சலரேஷனுங்கிறது வந்து இது வந்து ரெண்டுமே என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டிமா. நீங்கள் வெலாசிட்டி டைரக்ஷனில் பார்க்கக்கூடாது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்